இனி முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். குந்தவ, அது ஏதோ விஷயம் தெரியாம உளறிட்டு போகுது. நீ வா, தாலியை கட்டிக்கோ. நிறுத்துறீங்களா? அப்பா, என்னப்பா இதெல்லாம்? உங்களுக்கு என்ன இதெல்லாம் தெரியுமா? சொல்லுங்கப்பா, இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா? தெரியுமா? அப்புறம் எதுக்குப்பா என்கிட்ட மறைச்சிங்க? இப்பவாச்சும் உண்மையை பேசுங்கப்பா. ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல, நம்ம மண்ணோட கலாச்சாரத்தை காப்பாத்துற குடும்பத்துல நீ வாழணும்னு ஆசைப்பட்டலமா? அப்படிப்பட்ட குடும்பம் தாமா இது. ஒரு சின்ன விபத்துமா, அந்த பொண்ணு வாழ பிடிக்காம வீட்டை விட்டு போயிட்டா. வேற எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலம்மா. இது ஒன்றும் தப்பு இல்லம்மா. தப்பு இல்லையா? இன்னொருத்தி புருஷனை பங்கு போடுறது தப்பு இல்லையா? ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு தூக்கி போட்டு போன அந்த வாழ்க்கையை மறைச்சு இன்னொரு பொண்ணு கூட்டிட்டு வந்து அதே வீட்டுல தங்க வச்சு விவாகரத்து கூட வாங்காம அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இவங்க கலாச்சாரமா? இந்த கலாச்சாரத்தை நான் காரி துப்புறேன்ப்பா. கண்மூடித்தனமா கண்ணுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு முட்டாள்தனமா இருந்த எனக்கு கிடைச்ச செருப்படிப்பா. அப்பா மாதிரி வந்து உங்க கால்ல விழுந்தனே, அப்ப கூட நீங்க உண்மையை சொல்லலையே. இவ்ளோ அசிங்கமான மனசு இருக்கிற உங்க கால்ல விழுந்தல்ல, எனக்கு அருவருப்பா இருக்கு. அது எப்படி இன்னொருத்தி கூட வாழ்க்கை நடத்திட்டு ஏன் கூட சகஜமா இருக்க முடியுது? கேவலமா இல்ல? நான் உங்ககிட்ட கேட்டேன்ல என்ன பிடிச்சிருக்கான்னு, உடைச்சு கூட கேட்டேன்ல. உண்மையான ஆம்பளையா இருந்திருந்தா எல்லாத்தையும் சொல்லியிருக்க வேண்டியதானே? தாடி மீச வச்சா மட்டும் ஆம்பளை கிடையாது. ஒரு பொண்ணு மரியாதையா நடத்தணும், அவகிட்ட உண்மையாவும் இருக்கணும். அவன் தான் உண்மையான ஆம்பளை. தாலி கட்டுற வரைக்கும் உண்மையை சொல்லாம மறைக்க நினைக்கிறது என்ன புத்தி? உங்க அண்ணனுக்கும் உங்களுக்குள்ள என்ன வித்தியாசம்? இந்த வீட்டுல எந்த ஆம்பளையும் உண்மையை சொல்லல. ஏன் இதோ நிக்கிறாளே ஆதிர, என் கூட ஒட்டி ஒட்டி பழகுனா, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. இவங்க மட்டும்தான் சொல்ல நினைச்சாங்க, ஆனா சொல்லல. அது ஏன்னு எனக்கு அப்ப புரியல. இப்ப கிளியரா புரியுது. உண்மையை சொல்லி இதான் எங்க தரப்பு நியாயம், உனக்கு சம்மதமான கேட்டிருந்தா நீங்கெல்லாம் மனுஷங்க. காசுக்காக வீட்டு ஆம்பளைங்களை விக்கிற உங்களுக்கு எல்லாம் என்ன பேசிட்டே இருக்க? விட்டா வாய மூடுங்க. என்ன வாய முடிக்க? நான் உண்மையை பேசுறேன்.
மனசுல வக்ரத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆன ஆணோட ரூம்ல கொண்டு போய் இன்னொரு வீட்டு பொண்ணை அடைச்சு வைக்கிற என்னங்க? அப்ப எனக்கு புரியல, இப்ப புரியுது. நீங்க என் அப்பாவா போயிட்டீங்க. அதனால நான் உங்களை முதலும் கடைசியுமா மன்னிக்கிறேன். இது வரைக்கும் அப்பாவை நம்பி ஏமாந்த குந்தவை துரைசாமி செத்துட்டா. இனிமே இந்த குந்தவை அவ அறிவுல யோசிச்சு முடிவெடுக்கிற குந்தவை. கூப்பிடுங்க. அண்ணே இறங்கி வாங்கண்ணே. இந்த கதவை அத்தை சாத்த மாட்டாங்களே, பூட்டி இருக்குக்கா. யாரையும் காணோம் உள்ள. வாங்கண்ணே. வாண்ணே. உள்ள போட்டிருக்காங்க பாரு. அத்தை அத்தை மாத்திரை போட்டு தூங்கிட்டாங்களோ? எங்க போயிருப்பா அத்தை? ஏய் என்னாச்சு? உள்ளார பூட்டி இருக்கு, திறக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு? பூட்டி இருக்கான். சொல்லு. அம்மா 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 ராதுரா, பின்னாடி கதவை போய் தட்டு. மூர்த்தி மூர்த்தி. மா கதவை தரேம்மா. பூட்ட மாட்டாங்களே. மூர்த்தி. அண்ணே அந்த கதவும் பூட்டி இருக்குண்ணே, அம்மா திறக்கல. பூட்டி இருக்கா? மூர்த்தி. ஐயா என்ன மூர்த்தி வீடு பூட்டி இருக்கு, அம்மா எங்க? பக்கத்துல நாகத்தம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க ஐயா. கோயிலுக்கா? கோயிலுக்கா? எங்க கூட கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டு இங்க கோயிலுக்கு போயிருக்கு. வரட்டும் பேசிக்கிறேன். வீட்டு சாவியை கொடு. சாவி என்கிட்ட கொடுக்கலங்கய்யா, அம்மா கொண்டு போயிருப்பாங்க போல இருக்கு. வீட்டை மட்டும் பாத்துக்க சொன்னாங்கய்யா. சாவி எடுத்துட்டு போயிட்டாங்களா? சரி போ. வந்துட்டாங்களே. அம்மா வந்துட்டாங்க. என்னப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா?
நீங்க ஏன்டி வெளியிலயே நிக்கிறீங்க? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? பெரியவன் முகமே சரியில்லை. என்னப்பா என்னாச்சு? மா, உன்னை விட்டுட்டு போனது சாமி குத்தமாயிருச்சா என்னன்னு தெரியல. அண்ணன் நினைச்சது எதுவுமே நடக்கலம்மா. என்னையா சொல்ற? என்ன நடக்கல? மூத்தவனே, ஏப்பா நீங்க சாமி கும்பிட தானே போனீங்க? அதுல என்ன வந்துச்சு? சாமி எங்க கும்பிட போனோம்? கல்யாணம் பண்ணி வைக்க கூட்டிட்டு போனாங்க. கல்யாணமா? ஆமாமா, என்னத்த சொல்ல. வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாமா. மானம் மரியாதை எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டா. அவ எதுக்கு அங்கே வந்தா? என்ன வந்துச்சு அவளுக்கு? என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுல அவளுக்கு என்ன கேடு? அவ சொன்னா அந்த துரைசாமி மகளுக்கு எங்கே போச்சு புத்தி? அத கேட்டு அவளும் ஆடணுமா? ஏன் என் மகனை ரெண்டாண்டாரமா கட்டிக்க மாட்டாளாமா? இப்ப உங்க மேலதான் தப்பு. இங்கிட வந்து அவன் புட்டு குழஞ்சா. இப்ப என்ன வந்துச்சு அவளுக்கு? மா, உள்ள போய் பேசலாமா? முதல்ல சாவி கொடுங்க. சாவியா? ஆமா, உள்ளார எங்கிட்ட ஏது சாவி? நான் வீட்டை பூட்டவே இல்லையேப்பா. மூர்த்திய பாத்துக்க சொல்லிட்டு தானே போனேன். யார் உள்ள பூட்டிட்டு உட்காந்துருக்கா? பூட்டியா இருக்கு? உள்ளார பூட்டி இருக்கத்த. அப்பத்தா இதையே உள்ளார கதவு பூட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. போவாம போகுது. இப்ப எதுக்கு இது மிலிட்டரி கால் எடுக்கிற மாதிரி தெரியலையே. ஜனனி வா.
எதுக்கு நீங்க வந்த? ஓடி ஓடியா? ஏய், அவளை நான் தான் வர சொன்னேன். இனி அவ இங்கதான் இருப்பா. இங்க இருப்பாளா? ஆமா, ஊரை குட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி மருமகளா பான்னு அழைச்சிட்டு வந்துட்டு இப்ப அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனா அவ போயிடுவாளா? அவ வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்லுவா? உங்க அப்பா நான் வந்து சொல்லுவான். அவ வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்லுவா? உங்க அப்பா நான் வந்து சொல்லுவான். அப்பத்தா குரல் நல்லா இருக்குல்ல? அத்தே, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு வாய மூடு. உன்னை பேச வச்சதுனாலதான் இந்த குடும்பத்தை இந்த கதியில கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. இனி ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. ஏன் வீட்டுக்கு வந்த மருமகள்லாம் கேவலமா? நீ என்ன வானத்துல இருந்தா குதிச்சு வந்த, இல்ல உங்க அப்பன் தான் ராஜ பரம்பரையா? நீயும் ஒரு அண்ணா கபடி கூடத்துல இருந்து தானே வந்த. ஒரு 4 புடவை வச்சுக்கிட்டு தானே இந்த வீட்டுக்குள்ள வந்த. என்னவோ பணக்கார வீட்டுல பிறந்த மாதிரியும் தங்கத்தட்டிலேயே பிறந்து வளர்ந்து சாப்பிட்ட மாதிரியும் பேசுற. இவங்களையெல்லாம் விரட்டுறதுக்கு நீ யாரு? நல்ல மருமகளா எப்படி இருக்கணும்னு நீ இவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறியே. என்னைக்காவது நீ நல்ல மருமகளா எனக்கு இருந்திருக்கியா? ஓ மாமியார் பேச்ச மதிச்சிருக்கியா? அத்தை மூஞ்சிய பாருங்களேன். என் நேரமா அடுத்தவங்களை குறை சொல்றது, புரணி பேசுறது எப்படி விளங்கும்? அதான் மூட்டு வலி, தலைவலி, கால் வலி, உடம்பு பூரா வலி. அப்பத்தா, உங்களுக்கு அப்படிதான் சொல்லிட்டேன். என்ன பேச விட்டு அப்படியே பேச போவீங்களா? மரியாதை அவளை வெளியே அனுப்பு. அப்பதான் நீ பொழைச்சுப்ப. இல்ல உன்னையும் தூக்கி வெளியே போட்டுருவேன். போடா மூர்க்க பயல. என்ன வெளியே அனுப்ப எவனுக்கும் உரிமை கிடையாது. என்ன அப்பதா, நீங்களும் உரிமை அதிகம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இது என் அண்ணன் வீடு. இது அவர் உழைப்புல வந்த வசதி. இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு எல்லாமே அண்ணன் தான் முடிவு பண்ணணும். இப்ப அவர் நினைச்சாருன்னா இங்க இருந்து யார வேணாலும் அவர் வெளில அனுப்பலாம். என்னது, உங்க அண்ணன் உழைப்பா? உழைச்சான். 13 வயசுலேருந்து உழைச்சான். ஆனா எப்போ முதலாளியானா? கூலிக்காரனா இருந்த உங்க அண்ணன் எதை வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சான்? அவங்கிட்டயே கேள. அவன் சம்பாதிச்சதை வச்சா, இல்ல அவன் அம்மா பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்த சீரை வச்சா? கேளு. ஏய், நான் பார்த்து கொண்டிருப்பது கனவோ? வலிக்குதுல? ஏன்பா குணசேகரா, என் மகன் பெத்த தங்கமே, உன் தம்பி எல்லாம் கேக்குறான், உண்மையை சொல்லு. என் பூர்வீக சொத்தை வித்து கொடுத்துருக்கேன். என் காலில் வந்து விழுந்தான். அப்பத்தா, என்ன நீ ஏத்தி விடு, வாழ்க்கையில நான் முன்னேறிடுவேன், கொஞ்சம் உதவி பண்ணுன்னு என் காலில் விழுந்து கெஞ்சினான். என் வீடு, தோட்டம், துறவு எல்லாத்தையும் வித்து கொடுத்தேன். அதுல ஆரம்பிச்சதுதான் இந்த ஆதி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி. இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து நிக்குதே ஆதி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி. அதோட வேறே என்னோடது. உங்க கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாரு. படிக்காத முட்டா பசங்களா. 40% ஷேர் ஹோல்டர் நான் தான். பட்டம்மாள், MA.